அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை எங்கெங்கு பெய்யும், சென்னையில் லேசான மழை தொடருமா என்பது போன்ற கேள்விகளுக்கு நமது சிறப்பு செய்தியாளர் செல்வகுமாரிடம் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். அதாவது ஒரு கனமழை அப்படிங்கிறது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் பெஞ்சிட்டு இருக்கு. அது எத்தனை நாளைக்கு தொடரும், எந்தெந்த மாவட்டம்? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட இருக்கிற அந்த சுழற்சி காரணமாக கிட்டத்தட்ட தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேலை காற்று வலுவாக இருக்கு. அந்த மேலை காற்று ஈரப்பதத்தை மழை மேகங்களை தெற்கு கேரளா மற்றும் கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பகுதிகளில் அந்த மலைமுகடுகளில் அடிக்கும்போது நம்ம பரவலாக கனமழையை பார்க்குறோம். கிட்டத்தட்ட சவுத் வெஸ்ட் மான்சூன் டைமில் ஒரு பீக் சர்ஜில் எப்படி மழை பெய்யுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மழையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்த ஒரு 48 மணி நேரத்துக்கு இந்த சுழற்சியானது இலங்கை அருகே நீடிக்கும் நிலையில் இந்த 2 நாட்கள் பரவலாக நம்ம கன்னியாகுமரி, தெற்கு கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தமிழக பகுதிகள், வால்பாறை, நீல்கிரிஸ், திண்டுக்கல்லேருந்து தேனியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நம்ம பரவலாக கனத்த மழையும் சில இடங்களில் மிக பலத்த மழையும் எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் காலை நேரங்களில் இல்லை மாலை நேரங்களில் மழை இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட பெரிய அளவில் கடந்த சில நாட்களாக இல்லை. இன்னைக்கு காலையில் மட்டும்தான் லேசாக இருந்திருக்கு. இன்னும் தொடருமா இது? இந்த சுழற்சியை பொறுத்த வரைக்கும் அது டெல்டாக்கும் தென் தமிழகத்துக்கும் ஏதுவான ஒரு லொக்கேஷனில் அது இருக்கிறதுனால மழை பெரும்பாலும் பாண்டிச்சேரிக்கு கீழே தான் மழை பெஞ்சிட்ருக்கு. வடகடலோர தமிழகத்தில் நமக்கு சாதகமாக இல்லாததுனால காலை நேரங்கள் அந்த சுழற்சியின் காரணமாக கிழக்கிலிருந்து வரக்கூடிய மழை மேகங்கள் நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்துக்கு முன்னாடி, அதாவது வடகிழக்கு பருவமழை தூங்குவதற்கு ஒரு வாரம் முன்னாடி எப்படி அதிகாலை நேரங்களில் சில சமயங்களில் மழை ஆங்காங்கே பெய்யுமோ அந்த மாதிரி நம்ம சென்னையில் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு சென்னையில் பெரும்பாலும் இந்த கடந்த சில தினங்களில் மழையும் இல்லை. வரும் நாட்களிலும் இந்த சுழற்சியானது மேலும் கிழக்கே நகர்ந்து வங்கக்கடல் பகுதியை அடைந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும்போது இன்னும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் குறையுமே தவிர கூடுவதற்கான வாய்ப்புகள் சென்னையை பொறுத்த வரைக்கும் குறைவு.